Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதின 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ரீடோட்டல் ஆர் ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் சேஞ்ச் ஆனதுக்கான அந்த ஒரு ரிசல்ட் காப்பி. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 23ஆம் தேதி 3 மணிக்கு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்ல நாம இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், சரியா, இதுல யாருடைய நம்பர் எல்லாம் வந்திருக்கோ, எக்ஸாம் நம்பர், உங்களுடைய யாரெல்லாம் ரீடோட்டல் ஆர் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய எக்ஸாம் நம்பர் இதுல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இதுல சப்போஸ் உங்களுடைய எக்ஸாம் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மார்க்ல சேஞ்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம், மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதுல உங்க நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய மார்க்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை, பழைய மார்க் என்னவோ உங்களுக்கு ரிசல்ட் வந்தப்போ என்ன மார்க் வந்துச்சோ அதே மார்க் தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? சப்போஸ் இதில் உங்கள் நேம் இருந்ததுன்னா உங்கள் மார்க் மாறி இருக்குது. அந்த மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேலே ப்ளூ கலரில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புது மார்க் ஷீட் வந்து வந்துடும். அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுடைய எவ்வளோ மார்க் வந்து மாறி இருக்குது அப்படின்றத. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கான மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதா, எவ்வளோ மார்க் சேஞ்ச் ஆகிருக்குது, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக டவுன்லோட் பண்ண அந்த மார்க் ஷீட் தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்டாக கொடுப்பாங்க. சரியா? ஆல்ரெடி கொடுத்த மார்க் ஷீட்டில் உங்களுக்கு பழைய மார்க் வந்து அதை வந்து நீங்கள் இனி யூஸ் பண்ண தேவையில்லை, புதுசாக இப்போ டவுன்லோட் பண்ண மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் அந்த டிஜியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து தான் நீங்கள் இந்த ரிசல்ட் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் மொத்தமாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மார்க் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகுது. எல்லா வருஷமே நடக்கிறதா. சரியா? இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2051 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வந்து மாறி இருக்குது. இந்த 2051 ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் புது மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு பழைய மார்க் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புது மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஸ்கூலில் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து அப்டேட் பண்ணி புதுசாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து சப்போஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களோட மார்க் சேஞ்ச் ஆயிருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.